கேரளாவுல தீபக்ங்கிற பர்சன் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ அந்த கேஸ்ல முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல வந்து நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ வீடியோவோட ரெகுலரான அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சிம்சிதா முஸ்தபா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண் நபர் வந்து அவங்கள்ட்ட செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ண மாரி அந்த வீடியோ எடுத்து அவங்க சோசியல் மீடியாவுல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் வந்து மன உளைச்சல் தாங்காம இறந்திருப்பாரு. இப்போ அந்த கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேத்து வந்து கேரளா போலீஸ் 108 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட், அதாவது அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலைக்கு காரணமா இருந்த செக்ஷன் கீழ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து தேடிட்டு இருந்தாங்க சிம்சிதா முஸ்தபாவை. அதாவது அவங்க வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பி செல்லக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஏர்போர்ட்டுக்கும் வந்து லுக் அவுட் நோட்டீஸும் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து சிம்ஜிதா முஸ்தபாவை அவங்களோட ரிலேட்டிவ் வீட்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கைது பண்ணியிருக்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான். இதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது இன்வெஸ்டிகேஷன் இதுக்கப்புறம் தான் தொடங்கும். ஏன் இந்த பெண் வந்து வீடியோ வந்து நேரடியா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க? ஏன் டெலீட் பண்ணாங்க? அதுல ஏதாவது வீடியோ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? வீடியோவோட மொத்த லென்த் எவ்வளவு? இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாருக்காவது இது மாதிரி நிறைய பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இது அவங்களோட ஹேபிட்டா? இது போன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு டே டு டே அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.